பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான சிக்கனையும் பட்டாணியும் வச்சு தேங்காய் எண்ணெயில் ஒரு சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கேன். இது செய்யறதுக்காக சிக்கன் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பச்சை பட்டாணி நான் ஃப்ரோசன் எடுத்திருக்கேன். இப்போல்லாம் பச்சையாகவே கிடைக்கிது பட்டாணி. வாங்கி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 ஸ்பூனு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இந்த சுக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 நான் எடுத்த கரண்டியில் ஒரு 1½ கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 50 ml எடுத்துக்கோங்க. இதில் பாருங்கள், 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட சோம்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுபடட்டும். வெங்காயம் வந்து நான் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வறுக்கிறதுக்காக ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். பாருங்கள், இதை நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். ஒரு மீடியமாக ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி நான் போட்டிருக்கேன். கடைசியாக ஒரு பாதி தக்காளி அளவுக்கு நான் லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா மசிய வேகட்டும். இது வேகிறதுக்காக கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். கடைசியாக வந்து சிக்கன் போட்ட அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒன்றே நான் போட்டிருக்கேன். கீரி போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 மிளகா வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூளும் எனக்கு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ தண்ணி போட வேணாம். இந்த மசாலாவில் கொஞ்சமாக சிக்கன் வேகட்டும். அப்புறம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். பாருங்கள், மூடி போட்டு கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். இந்த தண்ணி அதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு எவ்வளோ சிக்கனில். இப்போ வந்து நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு நான் 1/2 டம்ளர், பெரிய டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி போடுறேன். இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. நல்லா சிக்கன் வேகட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு வச்சுட்டு ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுட்டு வேக வைங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கனில் பாதி அளவுக்கு தண்ணி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பட்டாணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நான் ஃப்ரோசன் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு போடாதீங்க, பச்சையான பட்டாணி போடுங்க. அப்போ தான் சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணி இதில் இருக்கிற தண்ணியே போதும் பட்டாணி வேகிறதுக்கு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், பாதி அளவுக்கு தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கலந்து விடுங்க.
இதுக்கு வந்து நம்ம பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் காரத்துக்கு பெப்பர் பவுடர் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த சுக்கா மசாலா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இது கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் சின்ன பேக்கெட் தான் நான் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தான் இருக்குது அதில். நான் அப்படியே போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு வேக வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மூடி போட்டு வச்சுறேன். இந்த இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லாவே ட்ரை ஆகட்டும். நம்ம கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது. பாருங்கள், நீங்கள் ஒரு சப்பாத்தி செஞ்சிங்கனாலும் பரோட்டா செஞ்சிங்கனாலும் உள்ளே ரோலாக வச்சு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சுக்கா. சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாருமே நீங்கள் பட்டாணியெல்லாம் போட்டு செஞ்சுருக்க மாட்டீங்க. பச்சை பட்டாணி இந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணிவிட்டு கையிலேயே பிச்சு போட்டுக்கிட்டேன். இந்த சுக்காவில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் உப்பு பத்தலை. நான் கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போ நல்லா கலந்து விட்டு சிக்கன் வந்து நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, பாருங்கள் இந்த சுக்காவில் வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வரும் சிக்கன்னு. அப்போ தான் அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இன்னுமே நல்லா ட்ரை ஆகட்டும். கலந்து விடுங்க. நீங்கள் சப்பாத்தி ரோலில் கூட உள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட இந்த மாதிரி வந்து சிக்கனை வந்து செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், இன்னுமே நான் கலந்து விடுறேன். பாருங்கள், எண்ணெய் பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருது போட்ட எண்ணெய். இப்போ வந்து பாருங்கள், ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி வந்து நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம், முழு வெங்காயம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து அரை வேக்காடாக வேகணும், முழுசாக வேகக்கூடாது இந்த வெங்காயமும் தக்காளியும். அப்போ தான் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடுறேன் 5 மினிட்ஸு. இந்த வெங்காயம் வந்து இது வறுபட வேணாம், இந்த வேக வேணாம். ஆனால் கிறிஸ்பியாக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்றேன். அடி பாருங்கள் எதுவுமே பிடிக்கல, நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் சாதத்துக்கு கொஞ்சம் இலகலாக வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தேன் மூடி போட்டு. அடி பிடிக்காத மாதிரி ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிச்சு போட்ட சிக்கன் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள் சிக்கன் கொஞ்சமாக உடஞ்சி இருக்குது. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சிக்கன் சுக்காவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், பச்சை பட்டாணி போட்டு. கடைக்கே ரெஸ்டாரண்ட்கே போக மாட்டாங்க, வீட்டிலே செஞ்சு தர சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் சுக்கா. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண